ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்ல அடிகனமான பேன் எடுத்து அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ப்ளஃபியாக வரும் அந்த கேக்கு. ஸோ இதை வந்து உடச்சி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நீங்கள் வேணால் 2 ஏலக்காய் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் தான், எந்த வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2லேருந்து 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. இது நான் 1 கப் மைதா மாவுக்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கை விடாமல் பிளெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இது வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், ஆப்ஷன் தான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்களா சமைக்கும் போதுன்னு சொல்லுங்கள். இப்போ நானே பண்ணுவேன்ட்டு வந்து ஒரே ராவடி என் பொண்ணு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இங்கே பாருங்கள் சால்ட் எவ்வளோ போடுறா எடுத்துகிட்டு, ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வந்து இது வந்து நான் வந்து இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலி அந்த சலிக்கிற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதை சலித்து நான் மறுபடியும் இதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இன்கேஸ் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் தேங்காயை பேக்கில் இருக்கிற அந்த ப்ரௌன் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு துருவிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரை பேனில் கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு சூப்பராக டெசிகேட்டட் கோகோனட் ரெடி ஆகிடும். பாருங்கள் அட்டகாசம். நானே தான் பண்ணி ஆவேன்னு சொல்லி அதை எடுத்து இது பண்ணுறான். நானும் மிரட்டிகிட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். பட் கேட்கவே இல்லை. கூடவே இருந்துட்டு நான் தான் பண்ணுவேன்ட்டு. இந்த பேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/4 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற ஃபார்மேட் தான் இந்த கேக்கு பேட்ரு. இப்போ நம்ம எப்பவும் போல் கேக் டின்னை வந்து சீசனிங் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு நிறைய கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன் கைஸ். நீங்கள் ஒவ்வொரு ரெசிபிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணுங்கள். அதில் மோஸ்ட் ஆஃப் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இப்போ இந்த பேட்டரை நான் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவன் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்து நான் இந்த கேக் டின்னை வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை மூடி போட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் சாலிடாக குக் ஆகுங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் நல்லபடியாக குக் ஆகி வரும். இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ நான் எடுத்து பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகிட்டு வருதுன்னு. நம்ம ஒரு 1/2 தான் சேர்த்தோம், பட் இப்போவே ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நட்ஸு சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான் நட்ஸு. நான் குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக ஃப்ரெஷ் தேங்காய் துருவியிருந்தீங்கனாலும் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. என்ன நம்ம வந்து துருவன தேங்காய் வச்சு செய்யும்போது என்ன ஒரு விஷயம்னா, துருவன தேங்காய் சேர்க்கும்போது உங்களால் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே அதை வைக்க முடியாது. அவ்வளோதானே தவிர மற்றபடி டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அது வெந்துருச்சான்னு நான் உங்களுக்கு குத்தி பார்க்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு. 30 to 35 மினிட்ஸ்க்குள்ளே ஆகும் நம்மளோட டெம்பரேச்சர் பொறுத்து. இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து பவுல்லேருந்து எடுத்து வெளியே மாற்றிக்கலாம்.
நான் நிறைய கேக் ரெசிபீஸாக போட்டுட்ருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் வந்து அவன் இல்லாதவங்களுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி கேக் ரெசிபீஸ் போடுறேன். ஏன்னா வீட்டில் இருந்தபடியே குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரீடியண்ட்டை வச்சு ஒரு கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்காகவும் அவங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சாக்லேட் கேக்ஸு அப்புறம் வந்து நிறைய கேக் போட்டிருக்கேன். ஹாட் மில்க் கேக்கு எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றையுமே ட்ரை பண்ணணும். வர ஃப்யூச்சரில் இன்னுமே நான் நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் போடணும். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன். உங்கள் குழந்தைங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி சமைக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த கேக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும்ப்பா. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வச்ச நிமிஷத்துக்கு இன்னும் ஒரு அந்த நேரத்துக்கு எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேக்கோடது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ.